ஒரு சின்ன ஹெல்ப் நீ பண்ணுமே. நானா? என்னோட ஹெல்ப்லாம் உங்களுக்கு தேவைப்படுமா? அது இல்லைடா, நான் பார்ட்டியில் சொல்லாமக்குள்ள வந்துட்டேன். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீ கொஞ்சம் பேசு. ஓ, பார்ட்டிக்கா போயிருந்தீங்க? ஆமாண்டா, வாடா வா. டேய் டேய், என்னடா உன் பிரச்சனை, என்னடா உன் ப்ராப்ளமு? நானே உங்கள் பாவத்தில் எனக்கும் பார்ட்னர்ஷிப் தர போகிறீங்களா? பாவம் இல்லை, ஒன்றும் இல்லைடா. டேய், நடந்தது என்னன்னு உனக்கு தெரியாதுடா. நான் சில உண்மைகளை சொன்னாதான்டா உனக்கு புரியும். உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லை உண்மையை மறைக்கிறதுக்காக பொய் சொல்ல போகிறீங்களா? சரி, ஓகே. நான் வந்து ஐம் நாட் கோயிங் டு பிரிட்டெண்ட் அஸ் அ ஹோலி ஜோ ஆர் சம்திங். ஐ ஹேட் மை டைம். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறையா தப்பான வேலைகள்லாம் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஆனால் நான் மறுபடியும் அதே மாதிரி தான் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு நான் பழைய லைஃப்க்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? லுக் ப்ரோ, இந்த கெட்டவனை வாழ்கிறதுக்கு பாரியா, தட்ஸ் டேம் ஈஸி. பிரச்சனையே இல்லை, என்ன வேணாலும் பண்ணலாம், யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, யாருக்கும் பயப்பட தேவையில்ல. ஆனால் இந்த நல்லவனாக வாழ்கிறது, ஓ காட், இட்ஸ் ரியலி டஃப். நம்ம என்ன பண்ணாலும் பார்த்து பண்ணணும், அடுத்தவங்க கேள்விக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். தட்ஸ் வாட் ஐம் கோயிங். இப்போ எனக்கு அதான் நடந்துட்டுருக்கு. அந்த பொம்பளை யாருன்னு? சகுந்தலா. வாங்க நீ வெக்கப்படும் போது எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? எனக்காகவே பிறந்த மாதிரி இருக்கு. நம்ம ஆஃபீஸில் தான் ஒரு ஷி வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ ரிசப்ஷனிஸ்ட். ஹவு டு ஐ டெல் யூ, இட்ஸ் எம்பாரசிங் பட் ஓகே. ஒரு தம்பிக்கிட்ட நான் சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் இட்ஸ் அ மேன் டு மேன் டாக், ஓகே? அப்போ எனக்கும் சகுந்தலாக்கும் நடுவில் யூனோ ஒரு அஃபேர் இருந்துச்சுடா. கண்ணு மூடு. நான் மாட்டேன், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏய் கம் ஆன் ப்ளீஸ். To run up on the microphone to battle down these MCs. We got to keep it raw. You know we like. கண்ணை திறந்து பாரு. அது அப்போ அது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அப்படி இல்லைடா, முறைக்காத சத்தியமாக. இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. க்ளீன் ஸ்லேட். ரிலேஷன்ஷிப் இல்லாமையா ஒரு பொண்ணு கூட, அதுவும் நைட் டைமில் தனியாக உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க? இருடா, தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். அப்புறம் நீ இன்டரப்ட் பண்ண எப்படி? ஆஸ் ஐ டோல்ட் யூ, இதுக்கு முன்னாடி எனக்கும் அவளுக்கும் இருந்துச்சு, ஓகேவா? அது தெரிஞ்சுதான் அப்பா அவளை ஃபயர்டா ஆஃபீஸ்லேருந்து வேலையை விட்டு தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் அப்பாவே போய் கேட்டிருக்காரு, என் பையனுக்கெல்லாம் நினைக்கிறேன், உனக்கு ஏதாவது இன்டென்ஷன் இருக்கா, லவ் எனிதிங் அப்படிலாம். அவளே இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா. இது நிச்சயமா சந்தோஷம் எடுத்த முடிவா இருக்காது, இது நீங்க எடுத்த முடிவுதான். மோதிரத்தை மாட்டி உங்க பையன் என்னை ஏமாத்தினா, கல்யாணம்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? அப்பாவும் பிள்ளையும் எப்படி சார் ஒரே மாதிரி சிந்திக்கிறீங்க? உங்க பையனோட நோக்கம் என்ன அனுபவிக்கணும், உங்களோட நோக்கம் என்ன அவனுக்கு கட்டி வச்சு பாவத்தை கழுவிடணும். அவன் என்ன அப்படி யூஸ் பண்ணா, நீங்க என்ன இப்படி யூஸ் பண்ண பாக்குறீங்களா?
நான் என்ன நீங்களும் உங்க பையனும் உருட்டி விளையாடுற விளையாட்டு பொம்மையா? உயிருள்ள பொண்ணு சார். அட போங்க சார். இலவசமா 100 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. உங்க பாவமாவது தீரும். இந்தாங்க, அதுக்கு என்னோட சின்ன டொனேஷன். அதுக்கப்புறம் ஐ ஸ்வேர் ஒன்றுமே கிடையாது. எவ்ரிதிங் வாஸ் ஓவர் ஃபார் குட். இப்போ அவளுக்கு ஏதோ ஒரு மேஜர் ப்ராப்ளம். ஃபினான்ஷியலி ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. ஹெல்ப்னு வந்து கேட்டா. ஃப்ரெண்டுன்னும் போது நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்லடா. ஏன் நீ லண்டனில் இருக்கும்போது உனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா? நாட் இன் த ராங் சென்ஸ். அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி கேட்டால் நீ பண்ணவே மாட்டியா? அதே மாதிரி தான்டா. நோ நோ ஹிடன் ரீசன்ஸ் ஆர் எந்த எந்த தப்பான இதெல்லாம் கிடையாது. ஒரு ஃப்ரெண்டாக பழகிருக்கோம். ஹெல்ப் பண்ணி கேட்கும்போது நம்ம அதை பண்ணணும். ஓகே. ஆனால் இப்போ அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுற விஷயத்தை அப்பாகிட்ட நான் சொல்ல முடியுமா? சொன்னால் அவர் கண்டிப்பாக ஏற்றுப்பாரா? யூனோ போட்டு. அதே சமயம் ஃப்ரெண்டையும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால தான் யாருக்கும் தெரியாமல் நான் இந்த ஹெல்ப்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சொல்கிறது நிஜம்னு நான் எப்படி நம்புறது? ஓ காட், நாட் அகெயின் ப்ரோ. யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் மீ. ஓகே, நம்புடா. டேய், ஓகே, நான் அந்த விஷயத்த அன்னிக்கிட்ட சொல்லிட்டு கூட செஞ்சுருக்கலாம். பட் இட்ஸ் நாட் பாசிபிள் படி. சி, நம்ம விமென் நம்ம வேறு மாதிரி திங்க் பண்ணுவோம். விமென் வேறு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. தே வெரி ஃப்ரெஜைல். ஓகே, அவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு புரியாதுடா. ஹர்ட் ஆவாங்கல்ல. அதனால தான் நான் அன்னைக்கும் உங்களை பற்றியும் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றியும் எல்லாமே தெரியும்னா எவ்ரிபடி நோஸ். ஊருக்கே தெரிஞ்ச விஷயங்க அன்றைக்கி மட்டும் தெரியாதா? அண்ட் மோர் ஓவர் பாடி, உங்கள் அன்றைக்கிட்ட நான் எந்த விஷயமும் மறைச்சதே கிடையாது. ஓகேவா? டிரான்ஸ்பரண்ட். இப்போ இந்த ஹெல்ப் பண்ணுற விஷயத்த மட்டும்தான் மறைச்சிருக்கேன். அதுவும் அவள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். டேய், மற்றபடி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எதுவுமே கிடையாதுடா. ஐ ஆம் க்ளீன். மை கான்ஷியன்ஸ் இஸ் கிளியர். வெறும் ஒரு நல்ல இன்டென்ஷன் ஹெல்ப் பண்ணுறேன். டேய், நான் ஒரு தப்பு பண்ணும், ஒரு அஃபேர் வச்சுக்கணுன்னா நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தைரியமாக நான் பண்ணுவேன். என்னை பற்றி உனக்கு தெரியும்ல. அப்புறம் இப்போ நீ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுதுன்னு வச்சுக்கோயேன், யாரும் உன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க. அதுவே நான் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட நல்ல விதமாகவே பேசினாலும் எல்லாரும் தப்பாக தான் நினைப்பாங்க. அது அவங்க மேலே தப்பு கிடையாது, என்னோட தப்பு. ஐ ஹேட் அ பேட் பாஸ்ட். நான் ரொம்ப ஆடிட்டேன். ஆனால் அதெல்லாம் அப்போ. இப்போ கிடையாதுடா. நான் மாறிட்டேன். அதுவும் உங்கள் அண்ணி வந்ததுக்கப்புறம். டேய், இந்த செகண்ட் வரைக்கும் நான் சொல்கிறேண்ணே, ப்ராமிஸ். உங்கள் அண்ணி தவிர என் வாழ்க்கையில் என் மைண்டில் கூட யாரும் கிடையாதுடா. யாரும் வரக்கூட முடியாதுடா. டேய், நான் சகுந்தலாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்ற முறையில் நல்ல எண்ணத்தோட ஹெல்ப் மட்டும்தான் பண்ணுறேன். ஆனால் யாராவது வந்து இதை பார்த்தானா இது கண்டிப்பாக பாசிட்டிவாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் நீயே இதை பார்த்து தப்பாக தான் நினச்சிட்ருக்க? அதனால தான் நான் யாருக்கும் தெரியாமல் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். இங்கே அப்பா ஒரு பெரிய ரகலையை பண்ணிவிடுவார். கடைசியில் இதனால் ஹர்ட் ஆக போகிறது பாரதி. அவள் ஹர்ட் ஆகக்கூடாது. எனக்கு அவளோட சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ கேர் அ லாட் ஃபார் ஹர். அதனால தான் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாதுன்னு ஐம் லிட்டரலி பெக்கிங் யூ. அதான் கெஞ்சிட்ருக்கேன். இதை பாரு, இது வெளியே தெரிஞ்சனால எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. ஐ டோன்ட் ஹவ் அ குட் ரெப்யூட்டேஷன். ஐ எம் நாட் பிளட்டி பாதர்ட் அபவுட் இட். பாரதி ஹர்ட் ஆகக்கூடாது, அதான் என்னோடய இன்டென்ஷன். ஸோ ப்ளீஸ், தயவு செய்து இப்போ சகுந்தலாவோட என்னை பார்த்த விஷயத்த சொல்லிடாதடா ப்ளீஸ். இன்னும் என் மனசில் உங்கள் மேலே முழு நம்பிக்கை வரலண்ணே. அண்ணே, அண்ணி ரொம்ப நல்லவங்கண்ணே. ஆனால் நீங்கள் சொல்கிறதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு என் மனசு சொல்லிகிட்டு இருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன, நீங்கள் அன்னைக்கு துரோகம் பண்ணணும்னு மட்டும் ப்ளீஸ் நினைக்காதீங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை,
இந்த குடும்பத்துக்கே கெட்டது. அப்படி அண்ணியா நீங்களான்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா கண்டிப்பாக நான் அண்ணி பக்கம் தான் நிற்பேன். நான் மட்டும் இல்லை, இந்த வீடே அண்ணி பக்கம் தான் நிற்கும். அன்னிக்காக தான் பேசுவேன். யூ நீட் நாட் சே தட். எனக்கு தெரியும்டா, நீ உங்கள் அன்னிக்காக தான் இப்போ தெரியும். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஓகேவா? தேங்க்யூ. அண்ணே, நீங்கள் என்னை விட மூத்தவங்க. உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. அதான் பண்ணிட்டு இருக்கே, பரவாயில்ல சொல்லு. வாழ்க்கையில் மோசமான பொண்ணுங்க நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நல்ல ஒய்ஃப்ன்றவங்க ஒரே ஒரு தடவை தான் வருவாங்க. அவங்கள மிஸ் பண்ணாமல் நாம் தான் பார்த்துக்கணும். ஃபோன் பண்ணா ஃபோனை எடுக்காம வரட்டும் வரட்டும், 2 பேரும் இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. ஆகுது. இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றா? ஹலோ, நான் மதன் பேசுறேங்க. மாப்ள நீங்களா? நல்ல வேளை நீங்களாவது ஃபோன் எடுத்தீங்களா? தேவி கொன்னும் இல்லையே. இல்ல, அது வெளியில போனா தேவி சாயங்காலமே போயிட்டா. இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல. அதான் ஒருவேளை அங்க வந்திருக்காளா என்னன்னு கேட்கலாம் தான் பண்ணேன். தேவி வீட்டுக்கு வரலையா? என்ன மாப்ள இவ்ளோ லேட்டா சொல்றீங்க? முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? என் வீட்டுக்காரையும் தேவியோட அப்பாவையும் அனுப்பி நான் தேட சொல்லிருப்பேன்ல. ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? இல்லங்க, நீங்க பாருங்க, பதறாதீங்க. அப்ப அங்க வரவே இல்லையா? எப்படி மாப்ள பதறாம இருக்க முடியும்? தேவி இங்கேயும் வரல, உங்க வீட்டுக்கும் வரலனா பதட்டமா இருக்காதா? பொம்பளை புள்ளைய எப்படியா நைட்ல தனியா அனுப்புறது? என்னங்க நீங்க தனியா எப்படி அனுப்புவேன்? தனியா அனுப்பல. என் ஃப்ரெண்டு ராம் இருக்கால, அவன் கூட துணைக்கு போயிருக்கான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாப்ள உண்மையை சொல்லுங்க, உங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டை எதுவும் இல்லையே? ஐயோ இல்லங்க, சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல எங்களுக்கு நடுவுல. அவ இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபைனான்சியரை பாத்துட்டு வரேன் என் ஃப்ரெண்டோட கிளம்பி போனா. இந்நேரத்துக்கு வந்திருக்கணும், இன்னும் வரல. எங்க போனான்னு தெரியும். வந்துட்டா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வந்துட்டா. ரெண்டு பேரும் நல்லபடியா வந்துட்டாங்க. சாரி, நான் உங்க தூக்கத்துக்கு எடுத்துட்டேன். சாரிங்க, வெரி சாரி. நான் போனை வைக்கிறேங்க. நான் நம்ப மாட்டேன். நீங்க என்ன சமாளிக்கிறதுக்காக ஏதேதோ சொல்றீங்க. வந்துட்டானா தேவிட்ட போனை கொடுங்க. அவ குரலை கேட்டதான் நான் நம்புவேன். சரி, ஒரு நிமிஷம். யாரு? ஹலோ தேவி செல்லம். ஹே சித்தி, என்ன சித்தி இந்த நேரத்துல இவரோட பேசிட்டு இருக்க? ஏன் தூக்கம் வரலையா? தங்கம் வந்துட்டேடி செல்லம். இவ்ளோ நேரம் நீ வரலன்னதும் மாப்பிள்ள பயந்து போய் எனக்கு போன் பண்ணிட்டாருடா. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நானும் பயந்துட்டேன் தெரியுமா? ஏமா இப்படியா பண்ணுவ? மாப்பிள்ளையோட குரலே மாறி போச்சுமா. ரொம்ப பயந்துட்டாரு. எங்க இருக்க, என்ன பண்றேன்னு ஒரு வார்த்தை அவருக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்லடா. என்ன புள்ளமா நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி.
இவரு எப்பவுமே இப்படிதான். நான் 1 hour காணா போனா போதும், அவ்வளவுதான் அப்படியே தாட்டு போட்டுன்னு ஊரையே கூப்பிட்டுருவாரு. அன்புங்கிற பேர்ல உன்னை விட ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாரு. சரி விடு, நான் தான் வந்துட்டேன்ல. நீ எதை பத்தியும் கவலைப்படாம தூங்கு, சரியா? சரிடா செல்லம். வச்சிடுறேன். தேங்க்ஸ். வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே 2 பேரையும் வெட்டி வகுந்துடலாமான் இருக்கு. ஏண்டா, வெளியில போனீங்கன்னா நேரங்காலத்தோட வீடு வந்து சேரணும். அப்படி இல்ல வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா வீட்டுல இருக்கிறவனுக்கு போனை போட்டு சொல்லணும். இந்த 2க்குமே அறிவில்லைன்னா ஒருத்தன் போன் பண்ணா அந்த போனை எடுத்து ஆன்சர் பண்ணணும். அதுக்கு துப்பல்ல 2 பேருக்கும். ஏண்டா, பணம் மர மாதிரி வளர்ந்துருக்கேடா, அறிவில்ல உனக்கு. முட்டாள் முட்டாள். என்ன சிரிப்பு உனக்கு? என்ன சிரிப்பு? சீரியஸா பேசிட்டு இருக்க, சிரிச்சிட்டு இருக்க நீ? உங்களுக்கு என்ன மனுஷன் கிடந்து பதறாங்க? தினமும் பேப்பரை திறந்தா என்ன நல்லா வருது. அதுவும் இந்த ரோடு ஃபுல்லா லாரி டிராபிக், கண்டெய்னர் லாரியா போயிட்டு இருக்கு. டெய்லி பேப்பர் திறந்தா 1008 ஆக்சிடென்ட் அது இதுன்னு எழுதுறா. என்னெல்லாம் நினைக்க தோணுது மனுஷனுக்கு? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம 2 பேரும். என்ன இப்ப 2 பேரும் சாப்பிட்டீங்களா இல்ல இனிமேதான் சாப்பிடணுமா? இல்லடா, நான் சாப்பிடலாம் தான் சொன்னேன். தேவி தான். ஆஹா, தங்கச்சி சொல்லிட்டாங்க உடனே தனையும் தட்டாம வந்துட்டாராக்கும். ஏன்னா நான் ஒருத்த உட்காந்துருக்கேன் பாருங்க, பைத்தியக்காரன். போங்க போங்க, 2 பேருக்கு தோசை வாங்கி வச்சிருக்கேன், போய் சாப்பிட்டு தூங்குங்க போங்க. என்ன சிரிப்பு உனக்கு இன்னும்? என்ன ராமனா, பாத்தீங்களா? நான் இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன். என் புருஷன் ஆசையா எனக்கா தோசையெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. நம்ம சாப்பிட்டு அதெல்லாம் வேஸ்ட் ஆயிருக்கும்ல. இங்க பாரு, உனக்காக ஒண்ணு ஆசையால வாங்கி வைக்கல. பட்டினி கிடந்து என் வீட்டுல யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு மனிதாபிமானத்துலதான் வாங்கி வச்சிருக்கேன். உனக்காக ஒண்ணு நான் பதறல. என் கூட இருக்கிற யாரு லேட்டா வந்தாலும் நான் இப்படிதான் பதறுவேன். நீ ஒண்ணு உன் மேல எனக்கு கரிசனம் நினைச்சுக்காத. சரி சரி, எனிவேஸ் போ போ போ. சரி. சாரிடா, ஃபைனான்சராக பார்க்க போகணுன்னு சொன்னாங்க. போன இடத்துல கொஞ்சம் முக்கியமாக பேச வேண்டியிருந்துச்சு. அதுக்காக ஃபோனை சைலண்டில் போட்டிருந்தோம். திரும்ப ஜென்ரலில் போட மறந்துட்டோம். சாரி. ஏண்டா, அவதான் ஏதோ மூளை கெட்டு போய் அலையறா. நீ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தானடா, உனக்கு சினிமா பத்தி தெரியாதா? என்னடே, உங்களை மாதிரி அறவேக்காடுங்களை நம்பி எவன்டா ஃபைனான்ஸ் கொடுப்பான்? ஏன்னா இந்த தொழில நல்லா ஊறி 10-20 வருஷமா பழம் தின்னு கொட்டை போட்ட ஆட்களுக்கே ஃபைனான்ஸ் கிடைக்காம கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க. நீங்க 2 பேரும் போனீங்கன்னா உங்களை நம்பி ஒருத்த பணம் கொடுத்துருவானா? எப்படிடா, எப்படி தருவான்? சான்ஸே இல்ல. எழுதி வேணா வச்சுக்க, உங்களுக்கு பணம் கிடைக்காது. நேரத்தையும் எனர்ஜியையும் தான் வேஸ்ட் பண்றீங்க 2 பேரும். டைரக்டர் சார், பணம் கிடைக்குமா கிடைக்காத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க ஸ்கிரிப்ட பத்தி மட்டும் கவலைப்பட்டா போதும். ரமணா, தோசை ஏற்கனவே ஆறியாச்சு, சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க. அவர்கிட்ட பேசினதெல்லாம் போதும். நான் போய் சாப்பிட்டு வரேன். போங்கண்ணா, போய் கொட்டிக்கிங்க போங்க. சொல்லிட்டாங்கல்ல உங்க பாச மலரு, போங்க. என்ன சவுந்தலா, டைம் ஆயிட்டே போது, இன்னும் ஆளை காணுமே. கண்டிப்பா சந்தோஷ் வருவான். நான் என்ன சொன்னாலும் பைத்திய மாதிரி அப்படியே நம்புற முட்டாள். நேத்து நான் 2 டிராப் கண்ணீர் தான் விட்டேன், அதுக்கே கலங்கி போயிட்டான். இந்த நாள் அவனோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாளா இருக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த பார் சவுந்தலா, இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நான் சொல்லி கொடுத்த மாதிரியே அவன்கிட்ட பேசு. இந்த பார், அவனுக்கு எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத.
நிச்சயமா நான் சொதப்ப மாட்டேன். இந்த நாளுக்காக தான் இவ்ளோ காலம் காத்துக்கிட்டு இருந்தேன். சந்தோஷ்னா யாருன்னு அவன் என்கிட்ட காட்டிட்டான். சகுந்தலானா யாருன்னு நான் அவனுக்கு காட்ட வேண்டாம்? அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே சந்தர்ப்பம் இதுதான். இத நான் விடவே மாட்டேன். என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு அந்த பாரதியோட நிம்மதியா வாழ்ந்துடலான்னு நினைச்சிட்டு இருக்கா. நான் என்னெல்லாம் அவமானத்தை அனுபவிச்சனோ அதை விட 10 மடங்கு அதிகமான அவமானத்தை அவன் அனுபவிக்கணும். எனக்கு பண்ண துரோகத்தை நினைச்சு அவன் அணுவா சாகணும். அப்படி நடக்கிற வரைக்கும் நான் விடவும் மாட்டேன், ஓயவும் மாட்டேன்.